ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. காலம் எதையும் மாற்றும், நம்மையும் மாற்றும் என்று இதுவரை கடந்து போன காலங்கள் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. 2025 கடந்து 2026 வரவேற்க நாமும் இன்று ஆவலுடன் தயாராகி கொண்டிருக்கின்றோம். கடந்து போன காலத்தில் நமது வாழ்வின் நல்லதும் அரிதுமான அநேகம் அனுபவங்களை நாம் கடந்து வந்து அதை நம் வாழ்க்கையை பாடமாக்கி கொண்டிருக்கின்றோம். வரப்போகும் 2026 ஆண்டும் நமது வாழ்விலும் பிறர் வாழ்விலும் நன்மைகள் மட்டுமே பகிர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் மனமாற விரும்புகின்றோம். அவ்வாறு இதுதான் ஒரு புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது பௌர்ணமி மகளிர் மன்றம் வழங்கும் புத்தாண்டு சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் திருமதி கோகிலா ராமதாஸ், திருமதி ராஜஸ்ரீ சுப்பிரமணியம், திருமதி சிவரஞ்சனி ஆனந்த், திருமதி சூர்யா தீபக், திருமதி ஆஷிகா ராஜேஷ், குமாரி அத்வயாஸ்ரீ, குமாரி வைஷாகி கிருஷ்ணா மற்றும் திரு திலி. நேயர்களுக்கு பௌர்ணமி மகளிர் மன்றத்தின் வணக்கம். இன்றைய எங்கள் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுடன் ஆரம்பிக்கின்றோம். பாடுவது திருமதி ராஜேஸ்வரி சுப்பிரமணியம், தபலா திலீப். மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் பொங்கி நின்றேன். மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் பொங்கி நின்றேன். நிலவு செய்யும் முகவும் காண்பார் நினைவழிக்கும் விழியும். மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் பொங்கி நின்றேன். நிலவு செய்யும் முகவும் காண்பார் நினைவழிக்கும் விழியும். அழகவென்ற மொழியும் அழகவென்ற மொழியும் தெய்வ அலைத்துலங்கு நகையும். அழகவென்ற மொழியும் தெய்வ அலைத்துலங்கு நகையும். இலகு செல்வ வடிவும் கண்டுன் இன்பம் வேண்டுகின்றேன். இலகு செல்வ வடிவும் கண்டுன் இன்பம் வேண்டுகின்றேன். மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் பொங்கி நின்றேன். மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் பொங்கி நின்றேன். அமலமேவும் திருவே நின்மேல் காதலாகி நின்றேன். கமலமேவும் திருவே நின்மேல் காதலாகி நின்றேன். குமரி நின்னை இங்கே பெற்றோர் கோடி இன்பமுற்றார். குமரி
பாடி வாழ்வேன் திருவே மலரின் மேவு திருவே உன்னில் மையல் பொங்கி நின்றே மலரின் மேவு திருவே உன்னில் மையல் பொங்கி நின்றே மலரின் மேவு திருவே உன்னில் மையல் பொங்கி நின்றே மையல் பொங்கி நின்றே மையல் பொங்கி நின்றே. புத்தாண்டை நாம் எப்போது இருந்து கொண்டாடுகிறோம் என்ற செய்தியை சொல்ல விரும்புகிறோம். ஏழை பணக்காரர் பேதமின்றி, மொழி இனம் வேறுபாடின்றி உலகிலுள்ள அனைவரும் கொண்டாடும் விழா ஆங்கில புத்தாண்டு விழா. இந்த புத்தாண்டு விழாவை உலகில் யார் முதலில் கொண்டாடினார்கள்? பசிபிக் பகுதியில் உள்ள தீவுகளில் அட்ரிபாட்டி என்ற நாட்டில் 33 தீவுகள் உள்ளன. அவற்றுள் கிரிபாதி என்ற தீவில்தான் முதலில் புத்தாண்டு தினத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார்கள். அவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு புத்தாண்டு பிறப்பதாக கருதுகிறார்கள். அதன் பிறகு ஓஷியானா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா என்று இந்த வரிசையில் அடுத்தடுத்து புத்தாண்டு வருவதாக கருதுகிறார்கள். கடைசியாக கொண்டாடுவது தென் பசிபிக் பகுதியிலுள்ள சமோவா என்ற தீவில்தான் என்று கூறப்படுகிறது. இந்த புத்தாண்டு விழா சுமார் 500 வருடங்களாகத்தான் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு என்று கருதப்படுகிறது. அதற்கு முன் மார்ச் 1, மார்ச் 25, நவம்பர் 1, டிசம்பர் 24 என்று பல இடங்களில் பல தினங்களில் கொண்டாடி வந்தனர். வெள்ளையர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பாபிலோனில் மார்ச் 1ஆம் தேதி புத்தாண்டு என்றும், எகிப்தில் ஆகஸ்ட் 29 என்றும், கிரேக்க நாட்டில் மார்ச் 25 என்றும், ரோம் நாட்டில் மார்ச் 1 என்றும் கொண்டாடினார்கள். மெசபட்டோவை சேர்ந்தவர்கள் ஒரு வருடத்திற்கு 10 மாதங்கள் என்று கூறினார்கள். பிறகு ரோமானியர்கள்தான் 12 மாதங்கள் என்றார்கள். ஜூலியஸ் சீசர் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது என்று கூறினார். ஜனவரி, பிப்ரவரி என்று முதல் 2 மாதங்களுக்கும் பெயர் கொடுத்தார். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் டிசம்பர் 25, அதாவது இயேசு பிறந்த நாள்தான் புத்தாண்டு பிறக்கிறது என்றார். இவ்வாறு பல குழப்பங்களுக்கு பிறகு 13ஆம் போப் வருடத்திற்கு 365 நாட்கள் என்றும், பிப்ரவரி 28 நாட்கள் என்றும், 4 வருடங்களுக்கு ஒருமுறை பிப்ரவரிக்கு 29 நாட்கள் என்றும், அந்த வருடம் லீப் இயர் என்றும் கணக்கிடும் பழக்கம் வந்தது. அவ்வாறு 1500 ஆண்டுகள் குழப்பங்களுக்கு பிறகுதான் 500 வருடங்களுக்கு முன்னர்தான் புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 1582ஆம் ஆண்டில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் பல தோன்றியவுடன் கிரெகோரியன் கேலண்டர் கூறியதை ஏற்றுக்கொண்டு ஜனவரி 1ஆம் தேதியை புது வருட பிறப்பாக கொண்டாடினர். சில நாடுகளில் யூலியன் கேலண்டர் பின்பற்றப்படுகிறது. ரஷ்யா, ஜார்ஜியா, பல்கேரியா போன்ற நாடுகள் அவை. குறிப்பிட்டு கூறுவதற்கான வேறுபாடுகள் இல்லை. 366 நாட்கள்தான் ஒரு வருடம் என்பது அவர்களது கணிப்பு. இவ்வாறு புத்தாண்டு பிறப்பு பற்றி பல செய்திகள், குறிப்புகள் இருந்தாலும் அனைவரும் நம்புவது புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான ஆரம்ப நாள்தான் இது என்பதாகும். அன்றைய தினம் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை மிக மகிழ்ச்சியுடன் பலவிதமான கேளிக்கைகள், விருந்து, பரிசு பரிமாற்றங்கள் ஆகியவற்றுடன் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கின்ற அறிவியல் கருவிகளால் பல விளைவுகளை நாம் சந்தித்து வருகின்றோம். நாம் எத்தகைய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை ஒரு உரையாடல் வழி இங்கு காண்போம். உரையாடலில் பங்கு கொள்பவர்கள் திருமதிகள் சிவரஞ்சனி ஆனந்த், சூர்யா தீபக், ஆஷிகா ராஜேஷ். வாங்க ஆஷிகா, புது வருடம் 2026 பிறக்க போகுது.
2025லும் வழக்கம்போல் நல்லதும் நடந்திருக்கு, அதே நேரத்தில் பல தீமைகளும் நடந்திருக்கு. இதுவும் கடந்து போகும் என்று சொல்லிக்கொண்டே நாமும் எல்லா சமூக பிரச்சனைகள், விபத்துகள், சமூக கொடுமைகள் ஆகியவற்றை சந்தித்து கொண்டே வருகிறோம். இவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நம்மால் முடியாததுதான். ஆனால் எல்லோரும் நினைத்தால் முடியும். நிறைய சமூக பிரச்சனைகள் உண்டு. குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த இளைஞர்கள் கையில்தான் நாடு இருக்கு, ஏன் உலகமே இருக்கு. அவர்கள் நிலை தடுமாறினால் எல்லாமே தடுமாற்றம் அடையும். ஒரு பக்கம் அவர்களது அதிகமான அறிவினால் பல முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தாலும் பல விபரீதமான மனதை கலக்கும் நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் சுமார் 50 வருடங்களுக்கு முன்பே நாம் கேள்விப்பட்டதே இல்லை. இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் அவர்கள் மனத்தடுமாற்றம்தான். அபரிமிதமான அறிவியல் முன்னேற்றத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளால் தானே இவையெல்லாம் நிகழ்கின்றன. அறிவியல் முன்னேற்றம் நல்லதுதானே. நாம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். அப்படி இருக்க ஆபத்தென்றல்லவா சொல்கிறீர்கள்? அறிவியலால் ஆனந்தமும் உண்டு, அதே சமயம் ஆபத்துகளும் உண்டு. அறிவியல் கருவிகளை அளவோடு பயன்படுத்த வேண்டும். நல்ல பயிர்களுக்கிடையே வளர்ந்து வரும் களைகளைப் போல இவற்றால் பல ஆபத்துகளும் உண்டு. இப்போது கணினியும் கைபேசியும் இல்லாமல் முடியாதே. சிறு குழந்தைகள் முதல் பெரிய பதவியில் இருப்பவர்கள் வரை இதை தேவையாக இருக்கிறதே. இதனால் பல பலன்களும் இருக்கத்தானே செய்கின்றன. ஆமாம், உண்மைதான். ஆனால் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி இளைஞர்கள் வரை இந்த கருவிகளால் பல தீய வழிகளில் செல்கிறார்களே. ஆமாம், இவையெல்லாம் அவர்களது கவனத்தை சிதற வைக்கும் அறிவியல் கருவிகள். இவற்றிலிருந்து விடுபட என்னத்தான் வழி? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மேல் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இத்தகைய கணினி, கைபேசி போன்ற பொருட்களை அவர்கள் படிப்பதற்காக வாங்கி கொடுத்தாலும் அவர்கள் அவற்றை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கண்காணிக்கலாம். சில பெற்றோர்கள் நினைக்கலாம், நம் பிள்ளைகள் அப்படியெல்லாம் தீய வழியில் செல்ல மாட்டார்கள், நம் பிள்ளைகள் மேல் சந்தேகம் கொள்வது தவறு என்று நினைப்பார்கள். அப்படி நினைப்பதுதான் தவறு என்று சொல்வேன். பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது தவறில்லை. ஆனால் அத்தகைய தொடர்பு சாதனங்கள் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கும் வலையில் சிக்கிவிடலாம். அதற்காகத்தான் இந்த கண்காணிப்பு. அவர்கள் அத்தகைய வலையில் வீழ்ந்துவிடும் வாய்ப்பு ஏற்படுகிறது என்ற சந்தேகம் வந்தால் அவர்கள் தன் மக்களிடம் அன்பால் நெருங்கி நல்ல அறிவுரைகளை வழங்கி அந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றலாம். அறிவு தேட அறிவியல் கருவிகள் என்று நாம் நினைக்க அவை அவர்களை அழிவுப்பாதையில் இட்டு செல்லலாம். எனவே நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆமாம், பள்ளியில் நல்ல மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்ததும் மாறிப்போவதை பார்க்க முடிகிறது. காரணம், அவர்கள் புலனங்கள், முகநூல், வலையொலி என்ற பலவற்றில் பல பதிவுகளை பார்த்து நேரத்தை வீணாக கழித்து படிக்காமல் தேர்வில் மதிப்பெண்களை இழந்து வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்கால வாய்ப்புகளும் கேள்விக்குறியாக நிற்பதையும் பார்க்கிறோம். இதைவிட இன்னொரு தீங்கு என்னவென்றால், பெண்கள் இந்த வலையில் சிக்குண்டு படிப்பதை விட்டுவிட்டு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று அவர்களே தங்கள் தலையில் நெருப்பை கொட்டிக் கொள்கிறார்களே. அது மட்டுமா, அவர்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிவிடுகிறது. அவர்கள் தங்கள் பெற்றோர்களை பொருட்படுத்தாமல் தங்கள் எதிர்கால துணையை தாங்களாகவே இத்தகைய ஊடகம் வழி தேடிக்கொள்கிறார்கள். பின் சில நாட்கள் சென்ற பிறகு தனிமரமாய் நிற்கிறார்கள். போற்றி போற்றி பெண்மை போற்றி என்றும் புதுமை பெண்கள் வாழ்க என்றும் கூறிய பாரதியே, உயிரைக் காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிவிடும் உயிரினும் இந்த பெண்மை என்று பெண்ணின் கடமைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் தீய வழியில் சென்றுவிட்டால் இந்த கடமைகளை செய்வது எப்படி? ஆமாம் சூர்யா, நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் என்று இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு அவர்களது பொறுப்புகளை பள்ளி பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அதுதான் ரஞ்சினி, இளம் மாணவர்கள் மனம் பசுமரம் போன்றது. அப்பருவத்திலே இத்தகைய அறிவுரைகளை விதைத்துவிட்டால் அவை அவர்கள் மனதில் நன்கு ஊன்றிவிடும். பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும். ஆமாம் ஆஷிகா, முன்பெல்லாம் பள்ளி பாடத்திட்டத்தில் மாரல் சயின்ஸ் என்ற பாடத்திற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு வந்தது. நல்ல நீதிக்கதைகள் வழியாக நல்ல படிப்பினைகளை கூறி நல்ல வழியில் வாழ வழிவகுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது அப்படியொரு பாடத்தையே எடுத்துவிட்டார்கள். அந்த நேரம் வீண் என்று கருதி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் வேறு பாடத்தை கற்பிக்கிறார்கள். வாழ்க்கை நெறிமுறைகள் பற்றி தெரியாது.
தீய வழியில் செல்பவர்களுக்கு இந்த கல்வியினால் என்ன பயன்? இப்போதெல்லாம் மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகங்களை தீர்க்க பல ஊடகங்களை பயன்படுத்துகின்றார்கள். புத்தகம் படிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்துவிட்டது. பல அறிவியல் மேதைகள் பல நாட்கள் ஆராய்ச்சி செய்து பல கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் விதைகளையும் எழுதி வைத்து உள்ளார்களே, அவை யாருக்கு? தங்களுக்கு பின்வரும் இளைய தலைமுறைக்கு அல்லவா? அது போன்ற பல நிதி கருத்துக்கள் நல்ல கதைகள் வாயிலாக கூறியுள்ளார்களே, அவற்றையும் படிக்க தவறிவிட்டார்கள். ஆமாம், சரிதான். பல நூல் நிலையங்களில் புத்தகங்கள் எடுப்பாரின்றி பழுதுபட்டு கிடக்கின்றன என்று அறிந்தேன். புத்தகங்கள் படித்தால் தாயின் மடிமீது படுத்தால் கிடைக்கும் ஆனந்தத்தை அடையலாம் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியவில்லையே. திருக்குறள், ஆத்திச்சுடி, நாலடியார், கம்பராமாயணம் போன்ற நூல்களை நாம் மறந்துவிட பல வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் படித்து வருகின்றனர். ஏன் வெளிநாட்டார் கூட படித்து நம் நாட்டு கலாச்சாரத்தை உணர்ந்து கொண்டு பாராட்டி வருகின்றார்கள். ஆனால் நாம் தான் மறந்துவிட்டோம். ஆனால் நாம் தான் அவர்களுடைய கலாச்சாரம், உணவுகளின் வகைகள், அணியும் உடைகள் அணிந்து கொண்டு நம் நாட்டு இயற்கைக்கும் பண்பாட்டுக்கும் ஒத்து வருமா என்று நினைக்காமல் பின்பற்றி வருகின்றோம். இதுதான் நாகரிகம் என்று கருதுகின்றோம். இதுவா நாகரிகம்? நாகரிகம் நமது நன்னடத்தையில், நல்லொழுக்கத்தில் அல்லவா இருக்கிறது. இதற்கான தீர்வுகள் என்ன? வரும் ஆண்டிலாவது ஏதாவது வழி செய்வார்களா? வழி உண்டு. பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் தொடர்பு நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் தொடர்பு அன்பும் பாசமும் நட்பும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்கள் மக்களை எதிர்கால இந்தியாவில் நல்ல குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்று முனைப்புடன் இருக்க மாணவர்கள் மனமும் செம்மைப்படும், நாடும் நன்மைகள் பலவற்றை பெறும். புத்தாண்டை வரவேற்க வருவது குமாரி அத்வையாஸ்ரீ, வயலின் வைஷாகி கிருஷ்ணா, தபலா திலீப் CK. வணக்கம் கூறி வரவேற்போம், அருளும் வளமும்
நம் புராண இதிகாசங்கள் பல கடவுளையும் நல்ல நெறிகளையும் சொல்லித் தந்துள்ளன. அதற்காக பல நாயக நாயகிகளை படைத்து அவர்கள் வாயிலாக நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்ல அறிவுரைகளையும் தந்துள்ளன. இந்த காவியங்களிலெல்லாம் படைக்கப்பட்டுள்ள நாயகிகள் பல துன்பங்களை அனுபவித்துள்ளார்கள். இவர்களே காவியங்களின் உயிரோட்டமுள்ள கதாபாத்திரங்கள். ஆண்களின் வீரத்தையும் ஆட்சி சிறப்பையும் சொன்னாலும் பெண்களை பொறுமையின் குணக்குன்றாகவும் பெண்களுக்கே எடுத்துக்காட்டாகவும் காட்டியுள்ளார்கள். பிறந்த வீட்டு பெருமையை காப்பாற்றியும் புகுந்த வீட்டின் புகழை ஓங்கச் செய்யவும் அதே நேரத்தில் நியாயத்திற்காக போராடவும் செய்திருக்கிறார்கள். அக்கிரமத்தைக் கண்டு அஞ்சாமல் சீறி எழவும் செய்துள்ளார்கள். அதற்காக இவர்கள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அத்தகைய கற்புக்கரசிகளை, தியாகத்தின் செம்மல்களை, பொறுமை எனும் குணத்தின் குன்றுகளை நாமும் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றிய சில செய்திகளை தர இருப்பது திருமதிகள் சிவரஞ்சனி ஆனந்த் மற்றும் ராஜேஸ்வரி சுப்பிரமணியம். முதலில் கௌசல்யாவை பற்றி பார்ப்போமா? ராமாயண காவியத்தில் நாம் காணும் பட்ட மகிஷி கௌசல்யா. சிறந்த நற்பண்புகள் கொண்டவள், தியாகி, விஷ்ணுவிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவள், ராமனை மகனாக பெறும் பாக்கியத்தை பெற்றவள். ராமன் வனவாசம் செல்கிறான் என்ற செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியால் உறைந்தாலும் ராமனால் தான் அத்தகைய ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று அமைதி அடைகிறாள். பரதன் அவளிடத்தில் ஆசி வாங்க வந்தபோது, பரதா, ராமனை எண்ணி கவலைப்படாதே. ராமன் காற்றுக்கு செல்ல வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். நீ அரசனாக இருந்து அயோத்தியை ஆள்வாயாக என்று சொல்கிறாள். அத்தகைய தியாகத்தின் இருப்பிடம்தான் கௌசல்யா. சுமித்ரையும் புகழப்பட வேண்டிய ஒரு இதிகாச நாயகி. இவள் லக்ஷ்மணனின் தாய். அதிகம் பேசாதவள், ஆனால் எல்லாம் அறிந்தவள். முதிர்ந்த அறிவுடன் சரியாக உணர்ந்து எந்த செயலையும் செய்பவள். ராமனுடைய அவதார ரகசியம் சுமித்ரைக்கு தெரியும் என்று பல குறிப்புகளில் காணப்படுகின்றன. வனவாசம் செல்லும்போது லக்ஷ்மணன் தன் தாய் சுமித்ரையை பார்க்க வரும்போது, அம்மா, நான் போய் வருகிறேன் என்றபோது சுமித்ரை அவனை ஆற தழுவிக்கொண்டு, லக்ஷ்மணா, உன்னை பெற்ற பலனை நான் பெற்றேன். காட்டில் ராமனை காப்பது உனது கடமை. காட்டில் ராமன் உனக்கு தந்தை, சீதை உனக்கு தாய் என்றாள். இவள் அல்லவோ தெய்வத்தாய். இனி சீதையை பற்றி பார்ப்போம். திருமகளின் அவதாரம் என்று கூறப்படுகின்ற சீதை. லக்ஷ்மியின் அவதாரம் சீதை. ஜனக ராஜாவின் மகள். மனித அவதாரமான ராமனின் மனைவி இவள். ராமன் காற்றுக்கு செல்லும்போது நானும் வருகிறேன் என்று பிடிவாதத்துடன் அவனுடன் சென்று பல துன்பங்களை அனுபவித்தவள். மகிழ்ச்சியுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டவள். பல ரிஷிகளின் ஆசீர்வாதத்தை பெற்றவள். ராவணன் பலமுறை வற்புறுத்தியும் அவன் ஆசைக்கு இணங்க மறுத்து ஒரு புல்லை தனக்கு முன் வேலியாக வைத்து வீர வார்த்தை கூறி தன்னை தொட விடாதவள். அனுமன் அவளை நான் அழைத்து செல்கிறேன் என்றபோது தன் கணவன்தான் தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று தன் கணவனின் பெருமையை நிலைநிறுத்தி அவனுடைய அவதார பய நிறைவேற உதவி புரிந்தவள். தீயினுள் புகுந்து தன் கற்பை ஊருக்கு உணர்த்தி தன் புத்திரர்கள் லவனுக்கும் குஷனுக்கும் ராம கதையை கற்பித்து தன் கணவன் தெரிந்து கொள்ள செயல்புரிந்தவள். பூமாதேவியால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். சீதையின் தங்கை ஊர்மிளா, ஜனக குலத்தின் ஒளிவிளக்கு. இவள் பிறந்தபோது பல முனிவர்கள் இவளை பார்த்ததும் ஜனக குலமே இவளால் பெருமைப்படப் போகிறது என்று கூறினார்கள். பின்னால் வருவதை முன்பே அறியக்கூடிய தீர்க்க தரிசனமும் உண்டு. அக்கா சீதையிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டவள். தன் கணவன் லக்ஷ்மணன் காட்டுக்கு சென்றபோதும் தன் கடமையில் தவறாது தன் 3 மாமியார்களையும் நற்பணிவிடைகளால் பாதுகாத்தவள். அவர்கள் காட்டுக்கு செல்ல விடைபெறும்போது தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறாது தன் கணவன் சென்றபோது தன் கண்ணீரை அடக்கி மனதில் தேக்கி வைத்த தன் துன்பத்தை மற்றவர்கள் முன்பு காட்டாது அமைதியாக பணிவிடை செய்த தியாக வின்பம். இவளது தியாகத்திற்கு முன் பஞ்சபூதங்கள் கூட மண்டியிட்டு நிற்குமே. தியாகத்தின் தீபம், பொறுமையின் சிகரம், அறிவின் ஊற்று. இவள்தான் ஊர்மிளா. இனி மண்டோதரி. இவளது இயற்பெயர் மதுரா. மயனின் மகள். அசுரகுலத்தில் பிறந்தாலும் பல நற்பண்புகளை கொண்டவள். சிறந்த சிவபக்தை. ராவணன் 4 வேதங்களையும் வீணையில் இசைத்தபோது
அந்த இசையில் மயங்கி அவனை விரும்பி மணந்து கொண்டவள். ராவணன் தவறுகள் செய்த போதெல்லாம் திருத்த முயன்றவள். சீதையை பார்த்தபோது அவள் லக்ஷ்மியின் அவதாரம் என்று அறிந்து கொண்டவள். ராவணனை ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தால் தான் வீழ்த்த முடியும் என்று உணர்ந்து அந்த அஸ்திரத்தை யாரும் எடுக்க முடியாதபடி தன் படுக்கையின் அடியில் வைத்து கொண்டாளாம். வீர மக்களை பெற்றவள். சீதைக்கு நிகரான அழகும் அறிவும் கற்பும் உள்ளவள். தன் கணவன் ராவணன் இறந்த அக்கணத்தில் தன் உயிரையே மாய்த்து கொண்டவள். சிலப்பதிகார காப்பியத்தின் நாயகி கண்ணகி. காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்து கோவலனுக்கு மனைவியானவள். மாதவியுடன் தன் கணவன் வாழ்ந்து பொருட்கள் அனைத்தையும் இழந்து அவன் வந்தபோது கண்ணகி தன் கணவனை மனதார மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். சொந்த ஊரில் இருந்தால் தன் கணவன் பல அவமானங்களையும் சந்திக்க வேண்டிவரும் என்று எண்ணி மதுரைக்கு செல்கின்றார்கள். தனது ஒற்றை சிலம்புடன் சென்ற தன் கணவன் கள்வன் என பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டதை அறிந்து சீறி எழுகின்றாள். இன்னொரு சிலம்புடன் அரச சபையில் சென்று தன் கணவன் கள்வன் அல்ல என்று நிரூபித்து பின் கோபத்தால் மதுரையே அழித்து சேர நாட்டுக்கு, அதாவது இந்த நாட்டுக்கு வருகிறாள். அதுவும் திருவனந்தபுரத்தில். கிள்ளியாற்றின் கரையில் அமர்ந்தபோது அங்குள்ள சிறுவர் சிறுமிகளைக் கண்டு அவள் கோபம் தணிந்தது. திருவனந்தபுரத்தில் தங்கிவிட மனம் ஆசைப்பட்டு தகுந்த ஒரு அந்தணரின் கனவில் வந்து தெரிவிக்கின்றாள். அந்த இடம் ஆற்றுக்கால் என்று அழைக்கப்பட்டு இன்று திருவனந்தபுரத்து பெண்களுக்கு மட்டுமல்ல, பல மாநில பல நாட்டு பெண்களுக்கு தெய்வமாக இருக்கிறாள். இனி மகாபாரதத்தின் நாயகி பாஞ்சாலியை பார்ப்போம். யாக குண்டத்தில் பிறந்தவள். துருபதன் செய்த தவத்தின் பயனாக யாகத்திலிருந்து வெளிப்பட்டு துருபதனால் வளர்க்கப்பட்டாள். துரோணரை வதம் செய்யவும் அர்ஜுனன் என்ற வீரனுக்கு மனைவியாகவும் துருபதன் தவம் செய்து அதனால் கிடைக்க பெற்றாள். தவத்தின் பயன் நிறைவேறினாலும் பாஞ்சாலி பல துன்பங்களை அனுபவித்தார். சூதாட்டத்தில் தன்னை பணைய வைத்தபோது, என்னை பணைய வைக்க அடிமையாக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று தருமனை கேட்ட வீரப்பெண். தான் அவமானப்படுத்தப்பட்ட போது சபையில் இருந்த பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், விதுரர் ஆகியோரை பார்த்து பெட்டை மரங்கள் என இருக்கிறீர்களே என கேட்டு தலைகுனிய வைத்த புரட்சி பெண். அதர்மம் அழிய காரணமாக இருந்தது அவள் எடுத்த சபதம். எல்லா துன்பத்திலும் பஞ்ச பாண்டவர்களுக்கு துணையாக இருந்தாள். இந்த வீர பெண்ணுக்காக இந்தியாவில் பல கோயில்கள் கூட இருக்கின்றனவாம். இந்த இதிகாச நாயகிகள் நமக்கு தருவன என்ன? பல பாடங்கள், பல நற்பண்புகள். தமக்கு தீமை இழைக்கப்பட்டாலும் நீதிக்காக சீறி எழுந்து வாதாடும் திறமை, பொறுமை, அறிவு, வீரம் ஆகியவற்றை நாம் இவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இருக்க வேண்டிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய 4 வகை பண்புகளை இவர்களால் நாம் வளர்த்து கொண்டு வீட்டிற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக திகழ்வோம். பெண்மை வாழ்க. எழுக எழுக என்று புத்தாண்டை எழுச்சியுடன் பாட வருவது திருமதி ராஜேஸ்வரி சுப்பிரமணியம். தபலா திலீப் சி.கே. எழுக எழுக புத்தாண்டே, எழுந்த பாரதம் உயரவே, வருக வருக நன்மை பெற, வாழ்க வாழ்க அறிவியலும். எழுக எழுக புத்தாண்டே, எழுந்த பாரதம் உயரவே, வருக வருக நன்மை பெற, வாழ்க வாழ்க அறிவியலும். ஒன்று நாடு ஒன்று என்று உரிமை கொண்டு எழுகவே, உழவர் கைக்கு துணை புரிந்து பயிர் வளர்க்க எழுகவே, தோன்றும் செல்வம் பொதுமையாக்க தோள்கள் கட்டி எழுகவே, தோழரென தோள் கொடுத்து துன்பம் நீக்க உதவவே, தோன்றும் செல்வம் பொதுமையாக்க தோள்கள் கட்டி எழுகவே, தோழரென தோள் கொடுத்து துன்பம் நீக்க உதவவே, துன்பம் நீக்க உதவவே. எழுக எழுக புத்தாண்டே, எழுந்த பாரதம் உயரவே, வருக வருக நன்மை பெற, வாழ்க வாழ்க அறிவியலும். 12 பகையை நோக்கி கனல் பறக்க எழுகவே, கை 2 கருவி ஏந்தி களம் முடிக்க எழுகவே, வெள்ளமென்று கோடி இளைஞர் உள்ளம் ஒன்றி எழுகவே, இல்லை இனி வறுமை என இந்தியனாய் உழைக்கவே, வெள்ளமென்று கோடி இளைஞர் உள்ளம் ஒன்றி எழுகவே, இல்லை இனி வறுமை என
புத்தாண்டே எழுந்த பாரதம் உயரவே வருக வருக நன்மை பெற வாழ்க வாழ்க அறிவியலும் வாழ்க வாழ்க அறிவியலும் வாழ்க வாழ்க அறிவியலும். இத்துடன் பௌர்ணமி மகளிர் மன்றத்தின் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். ஆகாஷவாணி நேயர்களுக்கு எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டு மகிழ்ந்தது பௌர்ணமி மகளிர் மன்றம் வழங்கிய புத்தாண்டு சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி கோகிலா ராமதாஸ், திருமதி ராஜேஸ்வரி சுப்பிரமணியம், திருமதி சிவரஞ்சனி ஆனந்த், திருமதி சூர்யா தீபக், திருமதி ஆஷிகா ராஜேஷ், குமாரி அத்வயா ஸ்ரீ, குமாரி வைஷாகி கிருஷ்ணா மற்றும் திரு திலீப். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. அனைத்து நேயர்களுக்கும் திருவனந்தபுரம் ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலையின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.